இந்த வீடியோல ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் பத்தி பார்ப்போம். முதல்ல நமக்கு ஃப்ரேம்வொர்க்னா என்ன, அது எதுக்கு தேவைப்படுது, அப்புறம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பேக் எண்ட் இருக்கும், ரைட். இந்த பேக் எண்ட் வந்து ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் எண்டில் நம்ம பிசியில் ஒரு ப்ரௌசரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து ஒரு HTTP ரிக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேக் எண்ட் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு அந்த டேட்டாவெல்லாம் கொடுக்கும். இந்த டேட்டாலாம் நமக்கு HTML CSS அந்த ஃபார்மேட்டில் வரதுனால இந்த ப்ரௌசர் வந்து அந்த டேட்டாவெல்லாம் அழகாக டிஸ்பிளே பண்ணும். இதுதான் நடக்கிறது, கரெக்டாக. இப்போ வந்து நம்ம பேக் எண்டில் இந்த ரிக்வஸ்ட் வந்தால் இந்த ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், டேட்டாவெல்லாம் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து அதை HTML CSS ஃபார்மேட்டில் போட்டு நம்ம ரிப்ளை பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ரைட்டா. இப்போ பேக் எண்டில் நம்ம வேலை பண்ணணும், கரெக்டாக. டேட்டா வந்தால் டேட்டா போய் எடுக்கிறது காமன். இப்போ இந்த வேலை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் காமனாக இருக்குது. எல்லா பேக் எண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த HTTP ரிக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த HTTP ரிக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணணும், ரைட். ஸோ இந்த மாதிரி காமனான வேலையெல்லாம் பண்ணுறது தான் ஒரு ஃப்ரேம்வொர்க், ரைட். நம்ம என்னென்ன ஃப்ரேம்வொர்க்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேம்வொர்க் என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HTTP ரிக்வஸ்ட்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம ஒரு HTTP சர்வர் ரன் பண்ணணும். வந்து டாம் கேட் அப்படி இல்லைன்னா அப்பாச்சி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் HTTP சர்வர்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரன் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்வொர்க்கே ரன் பண்ணிடும். அப்போ நமக்கு HTTP ரிக்வஸ்ட் வருதுன்னா இந்த ஃப்ரேம்வொர்க்கே ஒரு HTTP சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த ரிக்வஸ்ட்டை வந்து அந்த சர்வர் வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த சர்வர் ஹேண்டில் அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் தனியாக நம்ம வச்சுருப்போம். இதுதான் நம்ம அப்ளிகேஷன். இந்த ஃப்ரேம்வொர்க்குக்கு அந்த ரிக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்வொர்க்கோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ரிக்வஸ்ட் வந்தால் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடு அப்படின்ட்டுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் எழுதுகிறோம், லிஸ்ட் ஆஃப் டூ டூஸ் ஆட் பண்ணுற மாதிரி. டூடூவில் என்ன இருக்கும், டைட்டில் இருக்கும், அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ரைட்டு. டூடூனா என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் வருது ஒரு டூடூவை ஆட் பண்ணுறதுக்கு, அதில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வருது. அப்போ அந்த ரிக்வஸ்ட்டை வந்து இந்த ஃப்ரேம்வொர்க்கு ஃபஸ்ட்டு வரும். நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி டூடூக்கு ஆட் ரிக்வஸ்ட் வந்தால் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடு அப்படின்னு நம்ம ஃப்ரேம்வொர்க்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். இப்போ ஃப்ரேம்வொர்க்கு தெரியும் எந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணுன்ட்டுன்னு. அதை என்ன பண்ணணும்னா நம்ம ஃபங்க்ஷனை கூப்பிட்டுடும். நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணும், அந்த டூடூவில் அந்த டேட்டாவை HTTP ரிக்வஸ்ட்டுக்கு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை டேட்டா பேஸில் போட்டுடும். அதே மாதிரி கெட்டு டூடூலாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கெட்டு டூடூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த நம்ம அப்ளிகேஷன் இந்த ஃப்ரேம்வொர்க்கை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ கெட்டு HTTP மெத்தட் வந்து வருதுன்னு வச்சுங்க, டூடூக்கு கெட் மெத்தட் வருதுன்னா வேற ஒரு ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நம்ம அப்ளிகேஷன். அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரேம்வொர்க்கு கொடுத்துரும். ஃப்ரேம்வொர்க் HTTP ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சிடும். இப்போ இந்த ஃப்ரேம்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வஸ்ட் வருது ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுலாம் காமனான வேலை. இந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் இதெல்லாம் தான் இந்த ஃப்ரேம்வொர்க்கில் இருக்குது. இந்த வெப் அப்ளிகேஷனில் காமனாக பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஃப்ரேம்வொர்க் இருக்குது. இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நான் இந்த டூடூ அப்ளிகேஷன் எழுதுறேன், நான் இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேம்வொர்க்லனா நான் போய் இந்த HTTP ரிக்வஸ்ட்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கோட் எழுதணும், ரைட். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் இருக்கிறதுனால இந்த வேலை மிச்சமாயிடுது. இந்த ஃப்ரேம்வொர்க் பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் நிறைய டெக்னாலஜி இருக்குது. நம்ம ஜாவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, ஸ்ப்ரிங்குக்கு அப்புறம் ஸ்ப்ரிங் பூட் இருக்குது, ரைட். நம்ம வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பேக் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணலாம். பேக் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம நோடு யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் கூட ரன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது we can use எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we can use Django, இந்த ஃப்ரேம்வொர்க்லாம் யூஸ் பண்ணலாம், Django, Flask, ரைட். அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது, .NET, Ruby on Rails, அது மாதிரி நிறைய பேக் எண்ட் டெக்னாலஜி இருக்குது. பேக் எண்டில் தான் நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் வரும்போது கோடு வந்து ப்ரௌசரில் தான் ஓடுது.
ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுது, வர்ற டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுது. அப்போ நம்ம ஏதாவது கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ வேலை நடக்குது, ரைட்? ஸோ ஃப்ரண்ட் எண்டில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் டெக்னாலஜி. HTML டேட்டாவை பார்த்து மார்க் பார்த்து டிஸ்ப்ளே பண்ணுறது, CSSஐ வச்சு ஸ்டைல் பண்ணுறது, எதையாவது கிளிக் பண்ணால் ஏதோ ஃபங்க்ஷன் ரன் ஆகுது, அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இவ்வளோ தான் டெக்னாலஜியே ஃப்ரண்ட் எண்டில், மற்றபடி டெக்னாலஜியே கிடையாது, ரைட்? ஏன்னா ப்ரௌசரால் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஸோ மற்றபடி ஜாவா பைத்தான் எல்லாமே பேக் எண்டு தான். இங்கே ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரால் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான் ரன் பண்ண முடியும். பட் ஆனால் நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி இருக்குது. லைக் ரியாக்ட்ன்றது ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஆங்குலர் இருக்குது. ஆங்குலர் அப்படின்றது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரண்ட் எண்டில். பட் ஆனால் அண்டர்லைங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான், வேறு எந்த கோடும் ப்ரௌசரில் ரன் ஆகாது, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃப்ரேம் ஒர்க்கோடைய யூஸ். காமனான விஷயங்கள்லாம் பண்ணுறது. நம்ம வந்து இங்கே ஃப்ரேம் ஒர்க்கோட ரிஜிஸ்டர் பண்ணணும், ரைட்? ஓகே. ஸோ இப்போ ஃப்ரேம் ஒர்க் என்ன, ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ ஸ்ப்ரிங் பூட்டை பொறுத்த வரைக்கும், இங்கே ஸ்ப்ரிங் பூட் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃப்ரேம் ஒர்க்குன்றது ஒரு கோட், செட் ஆஃப் கோட். அது என்ன பண்ணுன்னா ஒரு டாஸ்க் ரன் பண்ணிகிட்டே இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTTP சர்வர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு போர்ட்டில் லிசன் பண்ணும். நமக்கு வந்து ஏதாவது HTTP ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணும், ரைட்? ஸோ ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்னா கண்ட்ரோல் எக்ஸிக்யூஷன் கண்ட்ரோல் இந்த ஃப்ரேம் ஒர்க்கிட்ட தான் இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர் அப்ளிகேஷன் நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஆட் டு டூ HTTP ரிக்வஸ்ட் வந்தால் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு, ஆடுக்கு கெட் டு டூ வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அது கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும், ரைட்? இப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு அந்த HTTP ரிக்வஸ்ட் வருது, ஒரு டு டூ ஆட் பண்ணுற HTTP ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், ஆட் கால் ஆகும். கெட் HTTP ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து கெட்டு கால் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, கண்ட்ரோல் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் கிட்ட தான் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க் தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனை கூப்பிடு அப்படின்றத ஃப்ரேம் ஒர்க்கை சொல்லிடுறோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபங்க்ஷனை கூப்பிடுது, ஓகே? இதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க். இட் இஸ் அ செட் ஆஃப் கோட், ரைட், வேர் வி பிளக் இன் அவர் கோட் இன்டு த ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் கால்ஸ் அவர் கோட், ரைட்? லைப்ரரி எப்படின்னா, நம்ம ஆப் இருக்கு, எக்ஸிக்யூஷன் நம்ம ஆப்பில் தான் ஸ்டார்ட்டே ஆகுது, ஓகே? நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு நம்ம நார்மலாக அப்ளிகேஷன் எழுதும்போது பிரிண்ட் பண்ணணும். ஜாவாவில் system.out.println யூஸ் பண்ணுவோம். சியில் வந்து printf அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். எல்லாருமே கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க, printf இல்லை system.out.println. இந்த கோடெல்லாம் நம்ம ஆப்பில் போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணுற கோடு ஏற்கனவே ஒரு லைப்ரரியில் போட்டு வச்சுட்டாங்க. லைப்ரரியில் இந்த printf அதுமாதிரி ஒரு காமன் கோடெலாம் இருக்குது. நமக்கு வேணும்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம், நமக்கு அது அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம ஆப் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது பார்த்தீங்களா, இது வந்து லைப்ரரி. இங்கே வந்து கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்குது, ஏன்னா நம்ம ஆப் தான் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஆப் ஏதாவது தேவைன்னா நம்ம அந்த லைப்ரரி கால். இது ரியாக்ட்ன்றது லைப்ரரி. இதுவே ஸ்ப்ரிங் பூட் எக்ஸ்பிரஸ்ன்றதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க், ரைட்? ஸோ இதுக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, மெயினாக நம்ம சொல்கிறது இன்வர்ஷன். இந்த டேர்ம்ல இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். கண்ட்ரோல் அப்படியே இன்வெர்ட் ஆகுது. லைப்ரரி யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் இஸ் வித் அவர் ஆப், கண்ட்ரோல் இஸ் நாட் த லைப்ரரி. நம்ம கால் பண்ணாதான் அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் இஸ் வித் த ஃப்ரேம் ஒர்க். நம்ம சும்மா ஃபங்க்ஷன்ஸ் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ கண்ட்ரோல் இஸ் வித் த ஃப்ரேம் ஒர்க். ஸோ திஸ் இஸ் அ மெயின் difference between framework and library is inversion of control.